8:00 வந்து எங்கள் டாடி எனக்கு கால் பண்ணாங்க. நான் எங்கள் மம்மி வீட்டில் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னா, போயிட்டியாப்பா வீட்டுக்குன்னு சொல்லி கேட்டாங்க. நான் கேஷுவலாக வந்துட்டேன்ப்பா வீட்டுக்குன்னு சொல்லி 8 to 8:05க்கு நான் பேசினேன். அரௌண்ட் ஒரு 8:30க்கு எனக்கு ஒரு கால் வந்துச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து. உங்கள் அப்பா வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சம்திங் ஓகே நான் வந்துட்டுருக்கேன். நான் ஆவடி டு கோடம்பாக்கம் ட்ராவல் பண்ணணும். வரேன் அப்படின்னு. நான் இன்னொரு அங்கிள் கால் பண்ணி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா இறந்துட்டாருமா அப்படின்னாரு. எனக்கு வந்து ஏதோ தப்பா என் காதுல விழுந்துருச்சு நெனச்சுட்டு, எங்க ஹஸ்பண்ட் உள்ள வராங்க. நான் குடுக்குறேன் ஃபோன. "கொஞ்சம் கேளுப்பா, அந்த அங்கிள் ஏதோ சொல்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஷாக்ல நிக்கிறாரு. "இல்ல, அப்பா இறந்துட்டாங்களாம்" அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட லைஃப்ல வந்து ஃபுல் டர்னிங் பாயிண்ட்டே 2017 மார்ச் 9த் அன்னைக்கு தான். ஸோ நான் வந்து தனியா இந்த உலகத்துல நிக்கிற மாரி ரொம்ப ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப டிப்ரெஸ்டா ஆனேன். நான் நெறைய சைக்காட்ரிஸ்ட்ட போனேன். என்னால வந்து அந்த டிப்ரெஸ்லேருந்து வெளிய வர முடியல. எங்க அப்பாவோட சைட் பை சைடு இருக்கிற அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் யாருமே வந்து ஃபியூவல் சர்வீஸ்ல கலந்துக்கல. இவ வந்து ஒரு பொம்பள பொண்ணு தான அவனுக்கு. ம். நம்ம ஏன் நம்ம வந்து ஏன் போனோம்? கலந்துக்கணும்? நம்ம ஏன் செய்யணும்? அவ்வளோதான். என் தம்பியோட முடிஞ்சிருச்சு, என் அண்ணனோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாமே ஒதுங்கிட்டாங்க. ம். ஸோ அந்த டைம் வந்து நான் ஒரு தனியா நிக்கும்போது தான் நம்ப இவங்க எதிர்லலாம் வந்து சம்திங் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ம். யார் யார் வந்து பொம்பள பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வரலையோ? ஆ. வரலையோ, எங்க தம்பியோட முடிச்சுட்டாங்களோ, ஊர்லேருந்து வேன் கிளம்பிருச்சு ம். டெத்துக்கு வரத்துக்கு. நாங்க தான் ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிட்டோம் அவங்களெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க என்ட்ட. ம். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹர்ட்டா இருந்துச்சு. பயங்கர ஹர்ட்டா இருந்துச்சு. எங்க அப்பாவ விட எல்லாமே முடிஞ்சு போச்சு. ம். ம். ஸோ ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். நம்ம சும்மா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்ணா தான் நம்ம இவங்க எதிர நிக்க முடியும். ஸோ யார் யார் என்ன பேசுனாங்களோ, பொம்பள புள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க, இப்போ என்கிட்ட ரெக்கமெண்ட் வராங்க. என் பையனுக்கு வந்து காலேஜ் நான் ஜாயின் பண்ணணும். எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலான்னு சொல்லு. ம். இவங்களுக்கு வேலை வேணும். ம். உங்க கம்பெனில வேலை இருந்தா சொல்லு. அவங்களுக்கு அட்வைஸ் என்கிட்ட கேட்குறாங்க. அன்னைக்கு திரும்பி பார்க்காதவங்க இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஆமா. கேட்குறாங்க. அன்னைக்கு வந்து இவளுக்கு இதான் தேவை, நிக்கட்டும் இப்படின்னு அனாதையா நிக்கட்டும்னு சொன்னவங்க எல்லாரும், இப்ப வந்து பிரியா என்ன வேணா பண்ணும். ம். பிரியா கிட்ட போனா எல்லாமே நடக்கும். ம். ம். பிரியாட்ட அட்வைஸ் கேட்டா ஓகேவா இருக்கும். அது கரெக்ட்டா மேனேஜ் பண்ணிருவாங்க. ம். அவங்ககிட்ட எது குடுத்தாலும் கரெக்ட்டா பண்ணிருவாங்கன்னு சொல்ல வைக்கிற இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, ம். இட்ஸ் வெரி டஃப். 25 plus branches and still growing. Arabian Garden Seafood Restaurant.